ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக். இந்த அக்கா கோயிலில் யானைக்கு லட்டு கொடுத்துருக்கு. அதை வாங்கின யானை இல்லம்மா, எனக்கு சுகர் இருக்கே, இது நீயே வச்சுக்கோ, பல நிலை இருந்தா குடு. இவருக்கு வந்த அவசரத்துல காலைக்கடனை முடிக்க காட்டுக்குள்ள போயிருந்திருக்காரு. அதை பார்த்த யானை அவரை ஓட ஓட துரத்தி இருந்தது. நல்ல வேலை, நூலில உயிர் தப்பிச்சிட்டாரு மனுஷன். இந்த ஆடு மாடெல்லாம் வண்டியில ஏத்தி கூட்டிட்டு போறத பார்த்திருப்போம். ஆனா இந்த யானை எப்படி வண்டியில ஏத்துவாங்க? இப்படிதான். நம்ப மாட்டேங்கிறேன். நான் ஜெயிலுக்கு போறேன் எல்லாரும் பாத்துக்க, நானும் பெரிய ரவுடி தான். யானைங்க ரொம்பவே டிசிப்ளினான விலங்கு போல அந்த சேரையும் அதுவே எடுத்து வச்சிடுச்சு. நான் ஜெயிலுக்கு போறேன் எல்லாரும் பாத்துக்க, நானும் பெரிய ரவுடி தான். ஒரு சரிவான இடத்துல இந்த யானை எப்படி இறங்குதுன்னு பாருங்க. ஏத்தத்திலயும் இறக்கத்திலயும் கூட்டி போறானே, எந்த ஊருக்கா கூட்டி போற? இதோட 11 கிலோமீட்டர் ஆகி போச்சியா? பேசாம வாயா, பொருள் பெருசுல. ஆனா அதுவே குட்டிங்க சரிக்கு விளையாண்டுட்டு இருக்கு. மதம் முடிச்ச இந்த யானை ஊருக்குள்ள புகுந்து அந்த சோரை ரெண்டே அசைதான். நம்ம காட்டு அழிக்கிறோம், அது நம்ம வீட்டை அழிக்குது. இந்த யானை பாகன் மேல பயங்கர கோவத்துல இருக்கு. போனேன், வேற வீட்டுக்கு வேற ஒண்ணும் இல்ல. அவர் பக்கத்துல வந்தாலே யானை போற வழியில இவர் நின்னு இருக்காரு. அந்த யானை எவன்டாது? எவ்வளவு அழகா நகர சொல்லிட்டு அந்த வழியா போகுது பாருங்க. அவர் யானையை பார்த்ததும் உயிரை கையில பிடிச்சிட்டு ஓடி இருந்தாரு. யானைங்க பொண்ணுங்க கிட்ட வாடாய பட்டு குட்டி, ஹேவ் a nice day. போதும் 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 போதும். ஆனா அதுவே பசங்களை பார்த்தா மலை காட்டுக்குள்ள குஷ்டு வந்து பாட்டில போடுறீங்க பரதேசி நாய்களா, பொறுக்கி நாய்களா, துரத்தி அடி பண்ணாங்க. உழுதா கூட விட மாட்டா பரதேசி. கோயில் திருவிழாக்காக கூட்டிட்டு வந்த யானை திடீர்னு மிரண்டுடுச்சு. நல்ல வேளை, கொஞ்ச நேரத்துல அதை கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்துட்டாங்க. அதனால யாருக்கும் எதுவும் ஆகல. இந்தா சாப்பிடு. இன்னும் வேணும்? இந்தா சாப்பிடு. இன்னும் வேணும்? பத்தல. இதெல்லாம் என் வயிற்றுக்கு எப்ப ராக்கானோ? உனக்கே மனசாட்சி வேண்டாமா? கேரளாவுடைய ஒரு பகுதியில ஒரு காட்டு யானை ஊருக்குள்ள புகுந்த காட்சி தான் இது. வண்டிலாம் ஓட்டி போடுச்சு. என்ன கிடையாது, நடக்கிற வழியில அப்படி குப்பை எல்லாம் போட்டுக்கிட்டியா? ஏண்டா சனியனே, இந்த கர்மத்தை ராத்திரி பூரா உட்கார்ந்து ஒட்டிக்கிட்டு இருந்தியாக்கா? ஆளும் முகரையும் பாரு. குட்டியான நின்னபடியே தூங்கிடுச்சு. கண்ணிருக்கும் எல்லோரும் தூங்கத்தான் செய்வார்கள். ஏதோ அலுப்பில் கொஞ்சம் அசந்திருப்பேன். யானை உருவத்தை பார்த்து எல்லா விலங்கும் பயப்படும். ஆனா இந்த நாய்க்குட்டியை தவிர
யானையை பார்த்து அது ஒரு இன்ச்சு கூட நகரல. பானிபூரினா யாருக்கு தான் பிடிக்காது? ஆனா இங்க பானிபூரி யார் சாப்பிட்றான்னு பாருங்க. யானை பானிபூரி சாப்பிட்டுட்டு இருக்கு. நல்லா இருக்குண்ணே, இன்னொரு பிளேட்டு கொடுங்க. அது பசிக்கு கடையவே காலி பண்ணாலும் பத்தாதே. இங்க சைக்கிள்ல போனவரை விரட்டி இருந்தது. ஏன்னா தான் குடும்பத்தை பாதுகாப்பா கூட்டிட்டு போறதுக்காக. தாய்லாந்துல இவர் காட்டுக்குள்ள ஒரு யானையை போட்டோ எடுத்துட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த யானை ஆக்ரோஷமா வந்த யானை அவரை எதுவும் பண்ணாம திரும்பிடுச்சு. இதுக்கு மேல இந்த ஊர்ல வாழ முடியாதுறான்னு போற போக்குல வண்டியில ஏறிடுச்சு. போறதான் போறீங்க, என்னையும் கூட்டிட்டு போங்க. டிரைவரு வண்டியை சீக்கிரம் எடுப்பா, சொந்தக்காரங்க எனக்கு கூட வந்துட போறாங்க. சஃபாரி போன டூரிஸ்டர்ஸை இந்த யானை ஓட விட்டுருந்தது. எப்படி விடாம துரத்துதுன்னு பாருங்க. பொழைச்சு போங்கடான்னு விட்டுட்டு போயிடுச்சு. தலைவன் வீட்டையே உடைச்சு கிச்சன் உள்ள இருந்து திருடி தின்னுட்டு இருக்காப்ல. அங்க யானை நிக்கிறத பார்த்தோம். பொறுமை இல்லாம கிராஸ் பண்ணா இதான் நிலைமை. யானை துரத்தி வந்ததும் அவரால் தப்பிக்க முடியல. ஆனா ஆச்சரியமானது, அந்த யானை கூட்டம் அவரை எதுவும் பண்ணாம விட்டுடுச்சு. திருடங்க திடீர்னு வந்து வண்டியை மறிக்கிற மாதிரி இந்த யானை திடீர்னு வந்து வண்டியை மறிச்சிருந்தது. வண்டியை மறிச்சு உள்ள இருந்து சாப்பாடை எடுத்த அப்புறம் தான் வண்டியை விட்டு இருந்தது. இங்க தாயான கூட அமைதியா போயிடுச்சு. ஆனா குட்டி வந்த வரத்து இருக்கே. நீ வேணா கோவப்படு. என்னப்பா சண்டைக்கு வர மாதிரி? நீ வேணா சண்டைக்கு வாடா. நீ வேணா சண்டைக்கு வா. வாடா, வந்து வாடா. வந்து வாடா. வா. இதுவரை பார்த்தது உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. எத்தனை லைக்ஸ் இந்த வீடியோ கிடைக்குதுன்னு பார்ப்போம். இந்த குட்டியான தும்பிக்கையை பார்த்து மூஞ்சில ஏதோ ஒட்டிட்டு இருக்குன்னு நினைச்சிட்டு போல அத காலை வச்சு எடுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கு. இந்த சொன்னா தூங்க கூடாதுன்னு ஊருக்குள்ள எவனோ செய்வன வச்சுட்டான். குட்டியானதானு அசால்ட்டா கிராஸ் பண்ணிருக்காங்க. ஆனா அது பண்ணது பணி கொடுத்துறோம். குட்டியா இருந்தாலும் மிரட்டி விட்டுடுச்சு. தப்புச்சோம் பொழச்சோன்னு ஓடி இருந்தாங்க. சிலர் பண்ற முட்டாள்தனத்தை பாருங்க. யானை துரத்தையும் யானை கூட போட்டோ எடுத்துக்கிட்டு இருக்கான். டேய் யார் ராணி, கால் மட்டும் லைட்டா ஸ்லிப் ஆச்சு, அப்புறம் தெரியும். இங்க யானை சாப்பாடு தேடி ஒரு ஹோட்டலுக்குள்ள புகுந்துடுச்சு. சாப்பாடு ரெடியா? சாப்பிட என்ன இருக்கு? எவனாவது வந்து ஆர்டர் எடுங்களா சீக்கிரம், பசிக்குது. சாப்பிட்டுட்டு மற்ற இடத்துக்கு போகணுமா இல்லையா? இந்த பைக்ல வந்தவனோட கொழுப்ப பாருங்க. தேனியில இருந்து சஃபாரி போனவங்க யானை கிராஸ் பண்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது
திடீர்னு ஒரு யானை அவங்கள நோக்கி வந்துடுச்சு. ஆனா இந்த கைட் பயப்படாம சாமர்த்தியமா சமாளிச்சிருந்தாரு பாருங்க. இந்த சம்பவம் ஆப்பிரிக்காவில் நடந்திருந்தது. மசனக்குடியில் நடந்திருந்த சம்பவம் தான் இது. அங்க யானை கூட்டம் நிக்கிறத பார்த்தும் ஒரு பைக்கர் கிராஸ் பண்ண ட்ரை பண்ணிருக்காரு. அதை பார்த்த ஒரு யானை உடனே அவர் தப்பிச்சு போன இடத்துல ஆல்ரெடி 2 யானை நின்றுட்டு இருக்கு. ஆனா அந்த யானைங்க அவரை எதுவும் பண்ணாம அப்படியே பின்னோக்கி வந்துடுச்சு. அன்னைக்கு அதிர்ஷ்டம் அவருக்கு உச்சத்துல இருந்திருக்கு. கோயில் திருவிழால ஒரு யானை மதம் பிடிச்சு இன்னொரு யானையை துரத்த ஆரம்பிச்சிடுச்சு. கார்ல போன இவர் எதிரில் வந்த யானைய வீடியோ எடுத்திருக்காரு. அதுவும் கண்டுக்காம தான் வந்துச்சு. ஆனா இங்க ரோட்டு மேல நின்ன யானை திடீர்னு ஆட்டோ நோக்கி பாஞ்சதும் டிரைவர் ஆட்டோவை கவுத்துட்டாரு. எனக்குன்னே வருவீங்களாடா? இவர் சும்மா இல்லாம அங்க நின்ன யானை கிட்ட வம்பு இழுத்திருக்காரு. அது பின்னாடி வந்த பைக்காரனை பழி வாங்கிடுச்சு. அவன் கூத்தாடி தானே நீயே. அவர் தப்பிச்சு ஓடும்போது ஸ்ரீலங்காவில் நடந்த சம்பவம் தான் இது. யானை ஒரு கும்பல் போட்டோ எடுக்க நின்றுருக்கு. யாரா நீ ஹெல்மெட் போட்டு ஓடுற? இவனை பாருங்க, பைக்ல இருந்து இறங்கி வந்து போட்டோ எடுத்திருக்கான். இந்த யானைங்க பண்ற சேட்டையை பாருங்க. யானைங்க கிராஸ் பண்ற இடத்துலயா வண்டியை நிறுத்திருக்காரு. ஹெலிகாப்டர் ஹெலிகாப்டர். டான்ஸ் ஆடிக்கிட்டே ஓடி வருது. பார்க்க ரொம்ப அழகா இருக்குல்ல? யானையோட குட்டி சில மாதிரியே போஸ் கொடுத்துட்டு நிக்குது. என்ன எல்லாரும் திருச்சி ஓடுறாங்க? ஓ, தலைவன் ஊருக்குள்ள இறங்கிட்டாப்லையா? வயநாடு ஒரு பகுதியில் இவங்க யானை கூட்டத்தை பார்த்ததும் அது கிராஸ் பண்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது இவங்க நேரம் யானை அவங்கள பார்த்துடுச்சு. அடுத்த செகண்ட் அந்த மொத்த யானை கூட்டமும் அந்த வண்டியை துரத்த ஆரம்பிச்சிடுச்சு. மசனகுடி வழியில திடீர்னு ஒரு யானை இந்த பஸ்ஸை நோக்கி வந்திருக்கு. அப்போ டிரைவர் ஆள் தெரியாம மோதிட்டேன், வீட்டுல எல்லாரும் கேட்டதா சொல்லுங்க. நீங்க போங்க, நீங்க போங்க. எதுக்குங்க அதான் சர்வத்தையும் அடக்கிட்டீங்க, மறுபடியும் எங்க வீட்டு பிள்ளை எம்ஜிஆர் மாதிரி எதுக்கு பெல்ட் எல்லாம் கழட்டிக்கிட்டு இருக்கீங்க? ஏண்டா இவ்வளவு பெரிய உருவம் நின்றுட்டு இருக்கு, மதிக்காம எட போறீங்க? இருங்கடா வர்றேன். அந்த பயம் இருக்கட்டும். நட் ரோட்ல இங்க யானை ஆட்டோவை நிறுத்தி இருக்கு. ஆட்டோல உள்ளவங்களை காப்பாத்துறதுக்காக இவர் இறங்கி ஓட ஆரம்பிச்சிட்டாரு. யானை இவரை துரத்த ஆரம்பிச்சதும் ஆட்டோல உள்ளவங்க தப்பிச்சிட்டாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்படியே ஸ்கிரீன்ல தெரியுற இந்த ஐகானை கிளிக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை கீழே கமெண்ட்ல தெரிவிக்கலாம். நாளைக்கு இன்னொரு வீடியோ இருந்து பார்ப்போம். அது வரைக்கும் பை பாய்.